இந்த கேம்ப் நீங்க ரெகுலரா பாக்குற மாதிரி இல்ல. ஸ்குவாட் சவுதன் என்னோட ட்ரில் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் போய் டியூட்டி பார்க்கலாம். ஆனா மத்ராசி வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடிய படங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் பீம், விசாரணை, இன்னும் இப்போ விடுதலை, இதெல்லாம் இந்த படங்கள். இந்த வரிசையில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு படம் தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தை பா ரஞ்சித் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற அதியன் ஆதிரை அப்படிங்கிறவர். இவர் ஆல்ரெடி 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. இதில் கலையரசன், தினேஷ் 2 ஹீரோ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் என்ன அப்படின்றத நம்ம இந்த கதையை பார்ப்போம். அது நானாக இருந்துட்டு போகிறேன். முருகன் மட்டும் வேலையோட வந்துட்டான். அதை மற்ற மலைவாசிங்க பார்த்து அவனை போல ஆகணும்னு நினைப்பாங்கல்ல, அது போதும். நம்மளுடைய தேன்கனி கோட்டைன்னு இடம் இருக்குது தமிழ்நாட்டில். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவர் தினேஷ், கலையரசன். இவங்கலாம் கலையரசன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சரக அலுவலகத்தில் ஒரு வேலை பார்க்குறாரு. அது டெம்பரவரி போஸ்டிங், தற்காலிக பணி. அவர் அங்கே எடுபடியில் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை பர்மனெண்ட் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கார். ஆனால் இவர் அண்ணன் தினேஷ் ஊரில் சமூகத்துக்காக போராளியாக இருக்கார். சமூகத்துக்காக பல இடங்களில் குரல் கொடுக்குறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற உயர் அதிகாரியை பற்றின ஒரு விஷயங்களை வீடியோ எடுத்து வெளியில் விட்டுறாரு. அதனால் அந்த உயர் அதிகாரி கைது செய்யப்படுறாரு. அவர் உதய அதிகாரி கைது செய்ய போடும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தம்பி தானே கலையரசன் தானே இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறதுக்காக கலையரசன் இது வரைக்கும் வேலை பார்த்த எல்லா ரெக்கார்டையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுறாரு. அதனால் அவரால் பர்மனெண்ட் ஆக முடியல, வேலையும் தொடர்ந்து இருக்க முடியல. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தர் நண்பர் கை கொடுக்குறாரு. கொஞ்சம் பணம் செலவாகும், நீ பணம் கட்டு, ஜார்க்கண்டுக்கு போ. ஜார்க்கண்டுக்கு போனேன்னா அங்கே நக்சலைட்டை ஒழிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அந்த நக்சலைட் ஒழிப்புக்காக நம்மளுடைய இந்திய அரசு ஒரு ட்ரைனிங் கொடுக்குது. அதுக்கு நீ எனக்கு பணம் கொடு, அங்கே நான் உன்னை எப்படியா சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறாரு. இவரும் பணம் கொடுத்து அங்கே சேர்றாரு. சேர்ந்த உடனே உள்ளே போனால் அடுத்து பார்த்து இவரை என்ன பண்ணுறாங்க, இவரை மாதிரி நிறைய பேர் பணம் கொடுத்து சேர்ந்துருக்காங்க. அவங்கள போட்டு அடின்னு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பாட நக்சலைட்னு சரண்டர் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் எப்படிடா ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பணம் கொடுத்து போகிறாங்க இல்லையா, போன இடத்துல அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற அமைச்சரும் அதிகாரிகளும், நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வச்சுருக்கு. அதனால் என்னென்னா நக்சலைட்ஸ் இருக்காங்க இல்லையா, நக்சலைட்ஸ் தானாக முன் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டா நீங்கள் எல்லாருமே இதற்கான அரசாங்க வேலையை கொடுப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஞ்சி இருக்கிற நக்சலைட்ஸுக்கு ஒழிக்கிறதுக்காக உங்களையே பயன்படுத்துவோம், நீங்கள் இந்த வேலையில் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாருமே பணம் கொடுத்து சேர்ந்துருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே நக்சலைட்ஸ் இல்லை, தமிழ்நாடு வேறு மாநிலங்கள்லேருந்து போனவங்க. காத்தடிச்சா, மழை பெஞ்சா, குயில் கூனா, மயில் கத்தனா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நாளும் இந்த காடு எனக்கு புதுசாக தந்துக்கினே தாண்டி இருக்கு. உன்னையும் நம்ம காதலையும் சேர்ந்து தாண்டி இந்த காடு சரின்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோலாம் போஸ்ட் வருது. மறுநாளே பிடிச்சி ஒரு பெரிய குரூப் ஆஃப் போலீஸ்காரங்க அடின்னு அடிக்கிறாங்க போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இவங்களை இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வெப்பன் ட்ரைனிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் காடுகளுக்கு போஸ்டிங் போடுவோம். எந்த காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், பீகார், ஆந்திரா, ஒரிசா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்டகாரண்ய காடுகளில் இருக்க நக்சலைட் நடமாட்டம் இருக்குது. இங்கே தான் உங்களை நாங்கள் போஸ்டிங் போட போகிறோம்னு சொல்லி இவங்க நம்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கூட இருக்கக்கூடிய ஒரு ஷபீர், நம்ம டான்சிங் ரோஸ் ஷபீர், அவருக்கும் கலையரசனுக்கும் அப்பப்போ சில சண்டைகள்லாம் வருது. அதுக்கப்புறம் இவங்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ ஒரு டயத்தில் முதல் பேட்சில் செலக்ட் ஆகி ஷபீர் கிளம்பி போகிறார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, இங்கே ட்ரைனிங் எடுக்கிறவங்க எல்லாரையுமே அவங்க போஸ்டிங் கொடுக்கல, இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு இவங்கெல்லாம் நக்சலைட்டுன்னு சொல்லி சுட்டு கொள்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் மினிஸ்டர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் இருக்காங்கன்னு தெரிய வருது. இதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு அவர் யோசிக்கிறார். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த சட்டை பார்த்தாவே பயப்படுவோம்டா. இன்னைக்கு நான் பெத்த பிள்ளை இந்த சட்டை போட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ராவோட ராவா கோட்டையில் உட்காந்துக்கின்னு புது சட்டம் போடுவீங்க, தூங்கி எழுந்து பார்த்தா நாங்கள் குற்றவாளியா? ஸோ இவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படமுடைய கதை. இந்த படத்தில் 2 விதமான கதைகள் வேறு இடங்களில் நடக்குது. அதாவது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேன்கனி கோட்டையிலையும் இந்த பக்கம் நம்மளுடைய ஜார்க்கண்ட் அந்த பயிற்சி இடங்கள்லையும் நடக்குது.
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கதைகள் அவர் தினேஷ் வந்து எடுத்து நடத்துகிறாரு. அந்த கதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சாதாரண ஒரு படம் பார்த்த ஒரு ஹீரோ வந்து சண்டை போடுறது, ஊரில் இருக்க பணியாற்ற கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே தேன்கனி இதில் மன்னிக்கணும், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு படத்தை வந்து நம்ம தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாம். அவர் எப்படி பயிற்சி படுறாங்க, எப்படி வந்து அடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சிறிய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் உண்மையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துல இந்த படம் வந்து முடிஞ்சிருது. இந்த கதையை வந்து முன்னாடி வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையாகவே நல்லா இருந்திருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் பயிற்சி மையத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் இவர் வந்து அதிகமாக வந்து இதை போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதை போர்ட்ரேட் பண்ணாமல் அங்கே வந்து இவங்க எப்படி அந்த மனித உரிமை மீறினாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லியிருந்தா இந்த படம் இன்னொரு ஒரு ஜெய் பீமாவையோ இல்லை இன்னொரு விசாரணையவோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் இந்த வந்து படம் போயிருக்கும். அதை இந்த படம் மிஸ் பண்ணிருச்சுன்னு தான் அந்த படம் நாம் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தில் வந்து கலையரசன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதை வந்து குறை இன்னும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது எப்படின்னா அதை கரெக்டாக அதை அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை குறித்து நடிச்சிருக்காரு. அப்புறம் டான்சிங் ரோஸ் சபீர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு முதல்ல கோபம், அப்புறம் குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய ஏக்கம், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நல்லா பார்க்கலாம். தினேஷ் வந்து ஒரு நார்மலாக ஒரு துடிப்பான ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தண்டகாரண்ய காடுகளில் வந்து அந்த கேமரா நகர்ற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மாதிரியான சில இடங்களும் நம்ம வந்து ஒளிப்பதிவில் நல்லா இருக்குது. எடிட்டிங் வந்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா சில 2 இடங்களில் மாறி மாறி வரும்போது நமக்கு வந்து இந்த காட்சிக்கு அப்புறம் இந்த காட்சி என்ன வருது அப்படிங்கிறத சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கொஞ்சம் லேசாக நம்ம அசந்துட்டாலும் அந்த காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியாமல் போயிடுது. படத்துப்புக்கை இன்னும் வந்து கொஞ்சம் சிறப்பாக அவர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது. இந்த படம் வந்து 2009 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான பத்திரிகை செய்திகளையும் நமக்கு போடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜார்க்கண்டில் போலி நக்சலைட்ஸை வந்து சரணடைய வச்சு அது மூலமாக நிறைய பேர் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ உண்மையான நக்சலைட்ஸ் எல்லாம் உண்மையான இவங்க பிடிக்கவே இல்லையா, அல்லது உண்மையான நக்சலைட்ஸ் கொல்லப்படலையா, அப்போ நக்சலைட்ஸ்னு சொல்லி கொல்லப்பட்டவங்கன்னா யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவையா? இப்போது என்கவுண்டர் மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம எப்போ என்கவுண்டர் நடந்தாலும் அதை ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சு பேசுகிறோம், ஒரு நீரம் நிலைநாட்டப்பட்டது, நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் என்கவுண்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அது நான் நடக்கக்கூடிய எல்லா என்கவுண்டரில் இறந்து போகக்கூடியவனும் உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து எழுப்புது. ஆனால் இந்த படத்தை இன்னும் அவர் டீட்டெயிலாக பண்ணியிருக்கலாம். இந்த என்கவுண்டர் அப்படின்ற விஷயத்தை சுற்றி முழுசாக அந்த படத்தை பண்ணியிருந்தாருன்னா தண்டகாரியம் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு சிறப்பான படம் தான் நடந்திருக்கும். கண்டிப்பாக தமிழில் வந்திருக்க ஒரு வித்தியாசமான படம் அப்படின்றத நாம் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக. நன்றி, வணக்கம்.